அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வாராந்தம் மாறப்போகும் எரிபொருட்களின் விலை மே மாதம் முதல் புதிய நடைமுறை. தேசிய மின்சார கட்டமைப்புக்கு ஏற்பட போகும் மின்சார இழப்பு. எதிர்க்கட்சி தலைவர் அரசாங்கத்திடம் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. செம்மணி 3ஆம் கட்ட அகழ்வு பணி நிதியொதுக்கீடு குறித்த முக்கிய அறிவிப்பு. யாழில் கோர விபத்து, 7 பேரின் நிலை தொடர்பில் வெளியான தகவல். மட்டக்களப்பில் 16 வயது சிறுவனை பலி கொடுக்க முயற்சி, அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. கொழும்பில் நங்கூரமிடப்பட்டுள்ள 2 போர்க்கப்பல்கள். ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை, இலங்கை வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள மாதாந்திர எரிபொருள் விலை திருத்த முறைக்கு பதிலாக உலக சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப வாராந்தம் விலைகளை மாற்றியமைக்கும் புதிய பொறிமுறையை அறிமுகப்படுத்த அரசு தீர்மானித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் என்று ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்திற்கு அமைச்சரவை ஏற்கனவே அங்கீகாரம் வழங்கியுள்ளதுடன் இது எதிர்வரும் மே மாதம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. புதிய நடைமுறையின்படி உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் குறையும் பட்சத்தில் அதன் நன்மையை வாராந்த அடிப்படையில் மக்களுக்கு வழங்க அரசு எதிர்பார்க்கின்றது. அதேவேளை உலக சந்தையில் விலைகள் அதிகரிக்கும் போது உள்நாட்டிலும் விலைகள் அதற்கேற்ப உயர்த்தப்படும். மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் எண்ணெய் சந்தையில் நிலவும் தளமல் நிலையை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை விடுவிப்பது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த வியாழக்கிழமை பணியாளர் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டது. எனினும் நலிவடைந்த மக்களுக்கு உதவிகளை வழங்கும் அதேவேளை எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகத்தில் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்யும் வகையில் விலை நிர்ணய முறையை சரியாக பின்பற்றுவது கட்டாயம் என சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனைகளை விதித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தேசிய மின்சார கட்டமைப்புக்கு எதிர்வரும் காலங்களில் 250 ஜிகாவாட் மின்சாரம் இல்லாமல் போகும் அபாயம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களில் சுமார் 250 ஜிகாவாட் மணிநேர மின்சாரம் இழப்பு ஏற்படலாம் என குறிப்பிட்டுள்ளார். நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் தனியார் நிறுவனம் மின் உற்பத்தி நிலைய முகாமைகள் தொடர்பில் வெளியிட்டுள்ள தரவுகளை கொண்டே சம்பிக்க ரணவக்க இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இவை அந்த நிறுவனத்தின் மாதாந்திர புள்ளி விவரங்களின் தொகுப்பாக குறிப்பிடப்படுகின்றன. நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் தனியார் நிறுவனம் 2024ஆம் ஆண்டின் இலங்கை மின்சார சட்டம் எண் 36 கீழ் மின்சார சபை கலைக்கப்பட்ட பின்னர் மார்ச் 9, 2026 அன்று நிறுவப்பட்ட ஒரு இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாகும். மின் உற்பத்தி திட்டமிடல், மின் உற்பத்தி நிலையங்களின் பொருளாதாரத்தை விரைவுபடுத்துதல் மற்றும் எதிர்கால உற்பத்தி மற்றும் பரிமாற்ற திறனை திட்டமிடுதல் ஆகியவற்றிற்கு இந்த நிறுவனம் பொறுப்பாகும். எது அப்படி இருந்தாலும் இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற நிலக்கரி பிரச்சினையை மூடிமறைக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். எரிபொருள், எரிவாயு, மருந்துகள், உணவு மற்றும் உரம் ஆகியவற்றின் விலைகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் ஹம்பாந்தோட்டை பகுதிக்கு விஜயம் செய்த அவர் அங்குள்ள ஜோதகண்டிய போதி மகாவிகாரை, நாகமகாவிகாரை மற்றும் சித்துல்பவ மகுள் மகாவிகாரை ஆகியவற்றிற்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள மகா சங்கத்தினர் எதிர்கொள்ளும் குறைபாடுகள் குறித்து கேட்டறிந்த பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என மக்கள் எதிர்பார்த்த போதிலும் மின்சார கட்டணம், எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். உரத்தட்டுப்பாடு காரணமாக நாட்டின் உணவு பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மில்லியன் கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த இன்னும் முறையான தீர்வை வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார்.
இந்த இக்கட்டான தருணத்தில் உடனடியாக எண்ணெய், எரிவாயு, மருந்து மற்றும் உரங்களின் விலைகளை குறைத்த மக்களுக்கு உண்மையான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். யாழ் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2,10,00,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 2 கட்டங்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 240 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 239 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன. இதன்படி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சீரற்ற காலநிலை காரணமாக பிற்போடப்பட்ட நிலையில் இந்த மாதத்தின் இறுதியில் அல்லது எதிர்வரும் மாதத்தின் ஆரம்பத்தில் அந்த பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது. எனினும் அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்படாததால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான திகதிகள் இதுவரை நிர்ணயம் செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையிலேயே இந்த பணிகளுக்காக 2,10,00,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி அன்று மீள விசாரணைக்கு எடுக்கப்படவுள்ளது. நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் அகழ்வு திகதிகள் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்று கருதப்படுகின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் பாரிய விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. அம்பன் பகுதியில் நாகர்கோவில் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ் ரக வாகனம் பிரிதொரு வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட போது மதகொன்றுடன் மோதி விபத்தில் 7 பேர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்கம்பத்துடன் மோதிய வாகனம் மின்கம்பத்துடன் மோதிய வேகத்தில் வாகனம் பல சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்நிலையில் விபத்தின் காரணமாக குறித்த பகுதியில் இருந்த 2 மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதுடன் அப்பகுதிக்கான மின்சார விநியோகமும் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது வாகனம் கடுமையாக சேதமடைந்த போதிலும் அதில் பயணித்தவர்கள் எதுவித பாரிய காயங்களுமின்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மண்முனை பகுதியில் 16 வயது சிறுவன் ஒருவரை பலி கொடுத்து புதியல் தோண்ட முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மொரட்டுவ பிரதேச செயலக பிரதம கணக்காளர் மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் உள்ளிட்ட 9 பேரையும் எதிர்வரும் 20ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறும் நீதவான் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 31ஆம் திகதி இரவு மண்முனை பிரதான வீதியில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு அருகாமையில் உள்ள காணியில் குழுவொன்று புதையல் தோண்டுவதற்காக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. அதற்கமைய அங்கு விரைந்த போலீசார் மொரட்டுவை, கட்டுகொஸ்தோட்ட, இங்கிரியாகுட ஆகிய பகுதிகளை சேர்ந்த 9 பேரை கைது செய்ததுடன் பூசை பொருட்களையும் மீட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் பொலனறுவையை சேர்ந்த 16 வயது சிறுவனும் ஒருவர் ஆவார். குறித்த சிறுவன் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி இந்த சிறுவன் தனது குடும்பத்தில் 3 தலைமுறையாக பிறந்த முதல் ஆண் பிள்ளை என்றும் யாதகப்படி 3 நட்சத்திரங்கள் ஒரே நேரத்தில் சங்கமித்த வேளையில் பிறந்தவர் என்றும் இவரை பலி கொடுத்து பகையால் எடுக்கவே கடத்தி வரப்பட்டுள்ளார் என்றும் மனிதாபிமானமற்ற இந்த சதி குறித்து வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த நீதவான் சிறுவனின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவரை நன்னடத்தை இல்லத்தில் வைக்குமாறும் ஏனையோரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான 2 போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. நல்லெண்ண வருகையாக ஏப்ரல் 12ஆம் திகதி காலை கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளன. அக்கப்பல்கள் இலங்கை கடற்படையினரால் கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் கடற்படையின் PNS டைமோர் மற்றும் PNS அஸ்லாத் ஆகிய போர்க்கப்பல்கள் இவ்வாறு இலங்கையை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. PNS டைமோர் கப்பலின் கட்டளை அதிகாரியாகிய கேப்டன் நியாமத் சஹீத் கானும் PNS அஸ்லாத் கப்பலின் கட்டளை அதிகாரியாகிய கேப்டன் நதீர் மார்டின் அஃப்ரிடும் உள்ளனர். மேலும் இந்த கப்பல்கள் இலங்கை கடற்படையுடன் இருதரப்பு கடற்படை பயிற்சியில் ஈடுபடவும் திட்டமிடப்பட்டுள்ளன. பாகிஸ்தானில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து மேற்காசியாவில் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதையும் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளையும் இலங்கை அரசாங்கம் வரவேற்பதாக அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய நடவடிக்கை இது என்று இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளது.
அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, ஒரு நீடித்த தீர்வை காண்பதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அனைத்து தரப்பினரையும் அரசாங்கம் வலியுறுத்துகின்றது. பிராந்தியத்தில் உள்ள அனைத்து சமூகங்களினதும் நீண்டகால நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பிற்கு ஒரு சமாதான செயல்முறையின் முக்கியத்துவத்தையும் இலங்கை வலியுறுத்துகின்றது. இந்த போர் நிறுத்தத்தில் ராஜதந்திர ரீதியாக தலையிட்ட தரப்பினரின் பங்களிப்புகளையும் முயற்சிகளையும் இலங்கை அரசாங்கம் பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.